அதோடு 2011 2026 வரை சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று சேலம் மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சேலம் புறநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8 சட்டமன்ற தொகுதி இருக்கின்றன. அதில் 7 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றது. ஒரு சட்டமன்ற தொகுதி குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கின்றோம். இருந்தாலும் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்றைய தினம் தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேலம் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெறுவதற்கு அதிமுக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பல்வேறு பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டன, பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது, போதைப்பொருள் கட்டுப்படுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருந்த என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக வழக்குகளை தொடக்கப்பட்டு அம்மா இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தப்பட்டு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலே மூத்த வழக்குகளை வைத்து ஒரு நல்ல தீர்ப்பை காவிரி நதிநீருக்கு நாம் பெற்றோம். விவசாயிகள் வயிற்றிலே பாலை வாத்தோம். ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அரசு கர்நாடகையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்ற அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு அதுக்கு எதிராக குந்தகம் ஏற்படுமோ என்ற அச்சம் இப்பொழுது விவசாயிகளிடத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அண்மையிலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம், டிவிக்கு அரசாங்கம் மேகதாது அணை கட்டுவது குறித்து தீர்மானம் கொண்டு வந்தார்கள், தனி தீர்மானம். அதிலே நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. 15 ஆண்டுகளுக்கு அந்த தீர்ப்பு தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேல் படுகையில் இருக்கின்ற மாநிலம் எந்த ஒரு கட்டுமானத்தையும் காவிரி ஆற்றிலே செயல்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அதோடு காவிரி நதி பாசனம் பெறுகின்ற மாநிலங்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. அந்த தீர்ப்பிலே காவிரி நதிநீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது நடுவர் மன்றம் தேவையற்றது. ஒரு குழப்பத்தை ஏற்படுகின்ற விதமாக புதிய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கின்றது. விவசாயிடத்திலே மிக கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளிடத்திலே மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பார்த்தேன், தமிழகத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய சங்க தலைவர்கள் நடுவர் மன்றத்தை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார்கள். நடுவர் மன்றம் தேவையற்றது என்று. நானும் சட்டமன்றத்திலே இதை வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன். என்னை போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.